بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய அமர்வை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய அமர்வின் தலைப்பாக ஷுரூத் உஜூபி ஜகாத் கடமையாவதற்குரிய நிபந்தனைகள் என்ற தலைப்பின் கீழ் லாபுத்த ஜகாத்துடைய நிபந்தனைகளை அறிந்திருப்பது அவசியமாகும், கட்டாயமாகும். அந்த வகையிலே முதலாவது நிபந்தனை அல் இஸ்லாம், இரண்டாவது அல் ஹுர்ரியா, சுதந்திரமானவனாக அடிமையற்றவனாக சுதந்திரமானவனாக இருத்தல். மில்கு நிசாப் இஸ்திக்ராருஹு, குறித்த நிசாப் அந்த அளவுக்கு சொந்தக்காரனாக தொடராக தடைபட்டிருத்தல். முதியுல் ஹவுல், வருடம் பூர்த்தியாகுதல். வருடம் பூர்த்தியாகுதல் என்பதிலே ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லா ஃபில் முஅஷராத், முஅஷராத் அல் முஅஷராத் ஃபிஸ் ஸகா, முஅஷராத் என்று சொல்லக்கூடிய பயிர் வச்சைகள், தானியங்கள், பலவர்க்கங்கள், இவைகளை தவிர, இவைகளில் உதாரணமாக பூமியிலிருந்து வெளியாகின்ற பழங்கள், ஜுரு, தானியங்கள், பயிர் வச்சைகள், இவைகளுக்கு ஜக்காத் கொடுப்பதற்கு வருடம் பூர்த்தியாகுவது அவசியமில்லை. இவைகளுக்கு அல் முஅஷராத் என்று பெயர் வைக்கப்பட்ட காரணம் அந்த விளைபொருட்களிலிருந்து 10 அல்லது 10 அரைவாசி, 20 5 வீதம், 100க்கு 5 வீதம், 100க்கு 10 வீதம் என்ற அடிப்படையிலே வெளியாக்கப்படுவது கடமை. அதற்குத்தான் அல் முஅஷராத் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. துஃப்ரது ஹாதி ஸகா யௌம ஹசாத், அறுவடை செய்யும் நாளையிலே அவைகளுக்குரிய வருடம் பூர்த்தியாகுவது கடமையாகாது. அறுவடை செய்யும் நாளையிலே அது சரியாக கணக்கு பார்த்து நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். காலம் வருடம் பூர்த்தியாகுவது நிபந்தனையாக்கப்படாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஆத்து ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, அறுவடை செய்யும் நாளையிலே நீங்கள் அதன் ஹக்கை, கடமையை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் நிபந்தனை, முஸ்லிமாக இருக்கிறது நிபந்தனை என்று சொன்னோம். காஃபிரை பொறுத்தவரையில் லா தஜிபு அலைஹி ஸக்கா, அவன் மீது ஜக்காத் கடமையாகாது. அவன் கொடுத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜக்காத் என்ற பெயரிலே ஒரு காஃபிர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே, அதாவது சூரத்து தௌபா அத்தியாயம் 54வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது, وَمَا مَنَعَهُمْ أَن تُقْبَلَ مِنْهُمْ نَفَقَاتُهُمْ إِلَّا أَنَّهُمْ كَفَرُوا بِاللَّهِ وَبِرَسُولِهِ وَلَا يَأْتُونَ الصَّلَاةَ إِلَّا وَهُمْ كُسَالَى. அல்லாஹுவையும் அவனது தூதரையும் மறுத்தும், அதாவது அவரை நரகிலே கொண்டு செலுத்தது எது என்று நரகவாதிகளிடத்திலே கேட்கப்பட்டால் அவர்கள் பதில் சொல்வார்கள், அல்லாஹுவையும் அவனது தூதரையும் மறுத்ததும், இரண்டாவது சோம்பலாகவே தொழுது வந்ததும், அதாவது பொடுபோக்காக கவனீனமாக தொழுது வந்ததும், மூணாவது விருப்பமில்லாமல் நல்வழியில் செலவிட்டதுமே அவர்கள் செலவிட்டவை அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தடையாக இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஆயத்தின்படிக்கு அவர்களுடைய ஜகாத் காஃபிர்கள் மீது வாஜிபாகாது, அது சிஹத்தாகாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது அது மறுமையிலே மன்னிக்கப்பட்டதாக கருதப்படுமாறு கேட்டால் லா, இல்லை. மாற்றமாக அதன் மீது அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஏனென்றால்
அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அல் மஆரிஜ் என்ற சூரத்துல் முதஸ்ஸிர் என்ற அத்தியாயத்தின் 37 38 47 வசனம் வரை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா குல்லு நஃப்ஸின் பிமா ரஹ்மத் குல்லு நஃப்ஸின் பிமா ரஹ்மத் குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனத்துன். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொருவரும் தான் செய்ததற்கு பிணையாக்கப்பட்டுள்ளார்கள். அவரவர்கள் செய்தவற்றுக்குத்தான் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுமே தவிர பிறர் மூலமாக நன்மைகள் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. இது பல வசனங்களை கூறப்பட்ட விடயம். இது இஸ்லாத்தின் மிகப்பெரிய அடிப்படை கொள்கை. குறிப்பாக இந்த அடிப்படையில் தான் கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து முற்றாக இஸ்லாம் மாறுபடுகிறது. எல்லோரும் பாவிகளாக பிறந்து அந்த பாவத்தை இயேசு சுமந்து கொண்டார் என கூறப்படுவது சித்தாந்தத்தை இஸ்லாம் மறுக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் பாவம் செய்தால் அந்த பாவம் அவரைத்தான் சாரும். நான் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவம் என்னைத்தான் சாரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்திருந்தால் அவர்களைத்தான் சாரும், அவர்களுடைய பிள்ளைகளை சாராது என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தொடரில் இல்ல அஸ்ஹாபுல் யமீன், வலக்கரத்தை உடையவர்களை தவிர அவர்கள் சொர்க்கலோகத்திலே அவர்கள் ஒருவர் மற்றொருத்திலே வினவுவார்கள். அல் முஜ்ரிமீன், பாவிகளை பற்றியும் அவர்கள் வினவுவார்கள். மா ஸலககும் ஃபி ஸகர், சக்கர் என்ற நரகிலே உங்களை சேர்த்தது எது என்று கேட்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாம் தொழுபவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், அசத்தியவாதிகளோடு வீணில் மூழ்கி இருந்தோம், வீணில் மூழ்கி இருந்தவர்களோடு நாங்கள் மூழ்கி இருந்தோம் என்று சொல்வார்கள். மேலும் மறுமை நாளை நாங்கள் பொய்ப்படுத்தியவர்களாக இருந்தோம். ஹத்தா தலகீன், மரணம் எங்களை சந்திக்கும் வரை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே குஃபார் குறைஷிகள், குஃபார்கள், பொதுவாக குஃபார்கள் முஷ்ரிக்குகள் ஜகாத் கொடுத்தோ கொடுக்கையிலையோ அவர்கள் ஃபுருஇய்யத், இஸ்லாத்தின் ஃபுருஇய்யத்தான கடமைகள் இடையூறு செய்திருப்பதனால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதற்கு மேலாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததற்கும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு செய்தி. ஒரு ஜகாத் கொடுப்பதற்கு கடமையானவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியோடு இன்னும் மற்றைய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த செய்தியிலே நாம் பார்க்கலாம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.